நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தேநீர் நித்திய கல்யாணி அப்படின்ற ஒரு செடி வகை இருக்கு. பூக்கள் இருக்கு இல்லையா, ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பார்க்க நல்லா வெள்ளை நிறத்துல இருக்கும், இன்னொன்னு பிங்க் நிறத்துல இருக்கும். இந்த ரெண்டு வகையிலுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள். எல்லாம் கிளீனா கழுவி சுத்தம் செய்துட்டு காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த பூக்களோட இதழ்களை மட்டும் என்ன செய்யணும், எடுத்துக்கிட்டு 2 கிளாஸ் அளவு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் இதுல சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இப்போ 1 கிளாஸ் அளவு நல்லா கொதித்து குறைந்து வந்ததும் இந்த தண்ணி என்ன பண்ணணும், வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்ல அப்படியே குடிக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏற்கனவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்க தொடர்ந்து 90 நாட்கள் இந்த தேநீர் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தேநீர் நித்திய கல்யாணி அப்படின்ற ஒரு செடி வகை இருக்கு. பூக்கள் இருக்கு இல்லையா, ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பார்க்க நல்லா வெள்ளை நிறத்துல இருக்கும், இன்னொன்னு பிங்க் நிறத்துல இருக்கும். இந்த ரெண்டு வகையிலுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள். எல்லாம் கிளீனா கழுவி சுத்தம் செய்துட்டு காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த பூக்களோட இதழ்களை மட்டும் என்ன செய்யணும், எடுத்துக்கிட்டு 2 கிளாஸ் அளவு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் இதுல சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இப்போ 1 கிளாஸ் அளவு நல்லா கொதித்து